ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 2வது வாரத்திலையும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடியாய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கோ. சங்கீதம் 116 அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இளைப்பாறுதல் தரும் தேவன் என்ற தலைப்பில் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவன். ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். இந்த இளைப்பாறுதல் என்பதை நீங்கள் டிக்ஷனரியிலையோ இல்லை மொழிபெயர்த்தோ நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை இளைப்பாறுதலுக்கு அர்த்தம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற காரியமோ இல்லை நமக்கு ஆண்டவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நம்மை நிலைநிறுத்துகிற காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எந்த தொந்தரவும் வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார் என்று சொன்னால் ஒரு 5 காரியம், அநேக காரியங்கள் உண்டு. இதில் முக்கியமாக ஒரு 5 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்த்து இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். முதலாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், எல்லாருக்குமே தெரிஞ்சதான வசனம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 33 அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாமே இந்த வசனத்தை படித்தது உண்டு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணுறதில்லை, சரியா வாசிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சொல்லும் பொழுது அவர் நமக்கு என்ன தருகிறாரா? இளைப்பாறுதல் தருகிறார். முதலாவது பாயிண்ட், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வழியில நடக்கிற ஜனங்களுக்கு முதலாவது இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவருடைய வழியில நடக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவருடைய வழி நடத்துதல நம்ம நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வழி நடத்தினார். ஏன்னா அவங்களுக்கு நடக்க தெரியாது இல்லை, அதனால அப்படிதானே, அவங்களுக்கு நடக்க தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள வழி நடத்தினாரா? அதுதான் வழி நடத்துதெல்லாம் இல்லை. நமக்கு நடக்க தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். ஆனாலும் ஒரு சில காரியங்களில் நமக்கு கீழ்ப்படிதல் வராது. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். அந்த வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதையே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே என்ன பண்ணுவாங்களாம்? இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. என்னவா? நேர்மையாய். அப்போ அவருடைய கர்த்தருடைய வழின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழின்னு சொன்னா என்ன? நேர்மையாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். தன்னுடைய வழிகளில் எப்படி நடக்கணுமா? உண்மையாய், நேர்மையாய், ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வழியில் நடக்கிறதுனா இதுதான். வழியில் நடக்கிறதுன்னு சொன்னால் இருக்கிற 10 தெரிய சுற்றி வருகிறது இல்லை. ஆண்டவரே நான் வழியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கிற 10 வழிகளில் நடக்கிறது வழிகள் அல்ல. நீங்கள் இஷ்டத்தின்படி நடக்கிற வழிகள் அல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற வழியில் நாம் நடக்கணும். அதுதான் வசனம் நமக்கு நேர்த்தியாய் சொல்லிக் கொடுக்கிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிப்பாங்க. இன்னைக்கு நமக்கு ஏன் ஒரு சில காரியங்கள் சமாதானம் இல்லைன்னா ஷார்ட்கட். என்னது ஷார்ட்கட்? எல்லாமே ஷார்ட்கட். வீட்டில் சமைக்க முடியலையா? ஷார்ட்கட். இல்லை
சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உடனே ஒரு 100 ரூபாவை நீட்டி என்ன பண்ணுறது, கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியது. அப்போதைக்கு அது நல்லா இருக்கும், ஆனால் பின்னால் என்னது, பயங்கரமான கெடுதல். இதே போல தான் நீ நேர்மையாய் நடக்காம குறுக்கு பாதை, ஷார்ட்கட். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஷார்ட்கட், எப்படியாவது உள்ள பூந்து என்ன பண்ணோம், போயிடணும். பரலோகத்துக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் எந்த ஷார்ட்கட்டையும் வைக்கல. பரலோகத்துக்கு என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்து என்னை தேடி என்னை வழியில் நடந்து நீ நேர்மையாய் நடந்தன்னு சொன்னால் உனக்கு பரலோகம். நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு சமாதானம். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் உண்மையாய் நடங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அன்னவன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கொஞ்சத்தில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம நேர்மையாய் நம்மை நடத்தும். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன பண்ணுறாங்களா, இளைப்பாறுதல். இன்னைக்கு எத்தனை பேர் படுக்கையில் மாத்திரையை போட்டு தூங்குறாங்க தெரியுமா? படுத்தா என்ன வரணும், இளைப்பாறுதல் வரணும். அப்போ நீ நேர்மையாய் நடந்தீங்கன்னு சொன்னால், உண்மையாய் நடந்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் அவங்க படுக்கையில் எப்படி இருக்கும், இளைப்பாறுதலாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அப்படி தூங்கின உடனே தூக்கம் வரும் இல்லையா? ஒரு சில நேரத்தில் நம்ம டயர்டாக இருந்தோம்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆள் எப்பயோ என்ன 3வது வானத்துக்கு போயிருப்பாங்க இல்லை? அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு உண்மையாய் நடங்க, நேர்மையாய் நடங்க. உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, குறையாக இருக்கிறீங்க. இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் உள்ள சலசலப்பாகவே இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? புகை இல்லாமல் என்ன பண்ணாது, நெருப்பு இல்லாமல் புகை வராது. அப்போ உள்ள ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இளைப்பாறுதல் தராமல் ஒரு காரியம் உங்களை குத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த காரியம் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிடுங்க. யேசுவா, நான் நேர்மையாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். அப்போதான் எனக்கு என்ன வரும், இளைப்பாறுதல் வரும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வழிகளிலே நின்று, முதலாவது என்ன பண்ணுங்க, வழியில நில்லுங்க. எந்த வழி நமக்கு வேணும்னு சொல்லி அந்த வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்? வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் எந்த வழி சரின்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்க்கணும். முதலாவது விசாரிக்கணும், முதல்ல நிற்கணும், அப்புறம் கேட்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், அதிலே நடக்கிறவளா இருக்கணும். அப்படி நடந்தாதான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. எந்த வழியில் போனாலும் இளைப்பாறுதல் நடக்காது. தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய கிரியைகளின்படி, அவர்களுக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை தேர்ந்தெடுத்து அதிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடக்கிறோம்? ஆண்டவருடைய காட்டுகிற வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, முதல்ல பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதிலே என்ன பண்ணுவார், இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் சீசர்களும் படகுல போகிறாங்க. அப்போ அலை என்ன பண்ணுது, பயங்கரமாக அடிக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே பார்த்து பயந்துட்டாங்க. ஏன் பயந்தாங்க? உள்ள ஒருத்தர் தூங்குறத மறந்துட்டாங்க. யார் தூங்கிட்டு இருக்கிறா? ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறார். அதை மறந்துட்டாங்க. அப்பா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினவர், அவரே நம்ம கூட இருக்கிறார் என்றதை மறந்துட்டாங்க. இளைப்பாறுதல் ஏன் நம்ம வாழ்க்கையில் வரலன்னு சொன்னால், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வராது.
ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எவ்வளோ காலம் தான் இப்படி இருப்பீங்க, நான் உனக்குள்ள தானே இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க இளைப்பாறுதல் காணப்படலன்னு சொன்னா இயேசு என்ற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறத நீங்க மறந்து போயிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லி வேணும்னு சொன்னா அவர் வழிகளிலே நீங்க நடக்க வேண்டும். ஏசப்பா வழியில் நீங்கள் நடக்கலைன்னு சொன்னால் ஏசப்பா அவங்க கூடவே இருந்தாலும் ஏசப்பா இல்லாத நிலை தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருப்போம். இரண்டாவது காரியம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம். சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகணும்னு சொன்னா கர்த்தரிடத்தில் கற்பவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியங்களை நீங்க செய்தீங்கன்னா, அதை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அதிலே நடந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? இளைப்பாறுதல் உண்டாகும். எப்பா நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், நான் போதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிற வசனங்களையும் வார்த்தைகளையும் நீ என்ன பண்ணு, செவி கொடுக்கிறதற்கு நீ தயாரா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன அப்படி ஆண்டவர் சொல்லி தரார்? உங்க வாழ்க்கையில இயேசு என்னத்தை அவர் சொல்லி விடுகிறார்? ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிற காரியம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். முதலாவது அவர் கற்றுக் கொடுக்கிற கற்பனை என்ன தெரியுமா? அவருக்குள் நிலைத்திருக்கணும். அப்போதான் அவர் என்ன பண்ண முடியுமா? அவர் நடந்தபடியே நாமும் நடக்க முடியும். ஏசப்பாவை நீங்க என்ன பண்ண இருக்கணும்? அவர் உங்களுக்குள்ள இருக்கணும், நிலைத்திருக்கணும். அவர் ஏசப்பாவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவர் நடந்தபடி நான் என்ன பண்ணணும், நடக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொள்ளுகிறாங்க, ஏசப்பா செய்த அற்புதத்தை போல நான் செய்யணும், தண்ணீரை திராட்சரசமா மாற்றணும், கண்களை திறக்கணும், வியாதிகளை சுத்தமாக்கணும், எல்லா காரியத்தையும் நான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான், அதில் தவறே கிடையாது. ஆனால் இவைகளை செய்கிறதற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா என்பதை ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏசப்பாக்குள்ள நிலைத்திருந்தா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஏசப்பா ஐயோ நான் மட்டும்தான் செய்வேன், இதெல்லாம் நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சொல்லவே இல்லை. நீ என்ன விசுவாசித்தா நான் செஞ்சதையும் செய்வேன், நான் செய்யாததையும் நீ என்ன பண்ணுவேன், செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம ஆண்டவர் செய்ததான அற்புத அடையாளங்களை ஏன் நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நாம சரியாய் நிலைத்து நிற்கல. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம தயாரா இல்லை. கஷ்டம் இல்லை. இது எப்படி தெரியுமா? படிக்காம 100 மார்க் வாங்கினா நல்லா இருக்கும் இல்லை? ஜெனி சிரிக்கிறான் இல்லையா? நான் படிக்காம எங்கள் டீச்சர் என்ன பண்ணிடலாம், எனக்கு 100 மார்க் போட்டால் சந்தோஷம். இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிற காரியமும் அதுதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கிற காரியம், அநேக ஊழியக்காரன் நடந்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்பேற்பட்ட காரியங்களை ஒருவேளை உங்களுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அப்படியாய் நடக்க முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னு சொன்னா, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் மற்றும் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறாருன்னு சொன்னா, அவர் தன்னை வெறுமையாக்கி அவர் என்ன பண்ணாரா, அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். அவர் ஒரு தேவகுமாரனா இருந்த மனுஷன் தன்னை தாழ்த்தினார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று சொன்னார். அவர் கற்றுக் கொடுக்கிற கற்பிக்கிற காரியம் இரண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் எப்படி தாழ்மைப்பட்டாரோ. எப்போ தாழ்மைப்பட்டாரு? ஒரு இடத்துல மட்டும் தாழ்மைப்பட்டாரா? 2 இடத்துல தாழ்மைப்பட்டாரா? 3 இடத்துல தாழ்மைப்பட்டாரா? இல்லவே இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் அதாவது சிலுவை மரண பரியந்தமோ, அவர் தொடங்கின நாள்ல இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில முடிக்கிற காரியம் வரைக்கும் தன்னை வெறுமையாக்கி என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கற்பிக்கிற காரியம், இரண்டாவது காரியம், உங்களை தாழ்மைப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு உயராம போகிறதுக்கு காரணம் உங்களை தாழ்மைப்படுத்தாம இருக்கிறது. ஏன் தாழ்மை இல்லைன்னு சொன்னா, உள்ள பெருமை இருக்கு. பெருமையின் காரியம் உள்ள இருக்குன்னா தாழ்மை வெளிப்படாது. அந்த பெருமையின் காரியங்களை நீங்கள் மாற்றும் பொழுது கர்த்தர் உங்களை தாழ்மையின் காரியங்களை உங்களுக்குள்ள கொடுத்து தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், யாருக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதே வசனம் தான், 29ஆம் வசனம், 11, 17, 28, 29, 11. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, யாருக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார்னு சொன்னா, கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். என்ன? யாருக்கு இளைப்பாறுதல்? கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு தான் இளைப்பாறுதல். ஆண்டவர் தேடி வராதவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையவே கிடையாது. எங்கேயும் சொல்லல ஆண்டவர், என்னை தேடி வருகிறவர்களுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் இயேசுவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளணும்? நான் ஏன் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு தான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அநேக நம்ம சொந்தங்களும் சரி, நண்பர்களும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், குடும்பத்தினாக இருக்கலாம், ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்க இயேசுவினிடத்தில் வர வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்னிடத்தில் வா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். உன் வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஒரு சிலர் சொல்லுவான், ஞானி மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா? இவைகள் எல்லாம் போலியானவைகள். என்னது? போலியானவைகள். இந்த உலகத்தால வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாம் போலியானவைகள், எல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் என் தேவனுடைய காரியங்கள் என்றைக்கும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் அவர் இப்படி சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்ன பண்ணுமா? என்னிடத்தில் வரக்கடவன், அப்பொழுது என்னவா? வாசிங்க அந்த வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று என்ன பண்றாரா? அந்த வசனம் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்றாரு? சத்தமிட்டு என்ன பண்றாரா? அவர் சத்தமிட்டு சொல்றாரு. என்ன சொல்றார்? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணணுமா? அவரை முதலாவது அவர் சமூகத்துல வரணும், வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வரணும். இயேசுவின் இடத்துல வராம ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க இருக்கிற காரியத்துல அப்படியே இருக்கிறாங்க. விடுதலை உண்டாயிரும் நினைக்கிறாங்க. நிச்சயமாய் அப்படி நடக்காது.
ஒருவேளை சொல்றாங்களா, ஏமா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா, நீ ஆண்டவரை தேடுன்னு சொல்லுங்க. எனக்கு வேலையா இருக்குதுன்னு சொன்னா நீ வேலையே கட்டிக்கொண்டு அழுதுனா உனக்கு அங்க இளைப்பாறுதல் வராது. தேவ சமூகத்தை தேடி வரணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு சில காணிக்கை கொடுத்து சபைக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதை பாஸ்டர் கிட்ட கொடுங்க, எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. இந்த காணிக்கைனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சுவாரா? அவங்க குடும்ப கஷ்டத்தை மாத்திடுவாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இதுதான் இருக்குது. நான் ஆண்டவரை தேடி வர மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், ஆலயத்தை தேடி வர மாட்டேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் நடக்கணும், இளைப்பாறுதல் நடக்கணும், என் குடும்பத்தில் இருக்க சண்டை மாறணும், சச்சரவு மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், என் குடும்பத்தில் சமாதானம் வரணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். இதெல்லாம் எப்போ மாறணும்? நீங்க எப்போ தேவ சமூகத்தில் வர்றீங்களோ அப்போதான். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், அப்போதான் இளைப்பாறுதல். நீ காணிக்கை கொடுக்கறதுனாலையோ இல்லை நீங்க பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டதுனாலையோ அல்ல. என்ன பண்றது, எங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என் சொந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு எனக்கு இளைப்பாறுதல் வரும்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போல ஒரு ஏமாளி யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருங்க. அது வரைக்கும் பிரச்சனை மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இயேசுவை தேடி வந்தால் இளைப்பாறுதல் வரும். கேள்வி கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு? இயேசுவை தேடி வந்த எனக்கு என்ன நடந்துருச்சு? இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், இயேசுவை தேடி வந்தபடினால் உன் வாழ்க்கை திரும்பிப்பார். அநேகர் இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அந்த சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் தன்னை சமாதானத்துக்காக எங்கெங்கயோ ஓடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு சமாதானம் வரணும்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அநேக இடத்துல போய் வீடு வீடா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிச்சை எடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சமாதானம் வரும், என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகணும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். அப்போ என்ன சொல்லிட்டான்னா, நீ போய் வீடு வீடாக பிச்சை எடு, அப்போது உனக்கு சமாதானம் வரும், உன் குடும்பத்தின் காரியம்லாம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் பேசுறார், நீ என்ன காரியம் செய்தாலும் சரி, நீ தேவ ஆலயத்துக்கு கோடி கோடியா கொடுத்தாலும் சரி, உனக்கு இளைப்பாறுதல் வராது. நீ எப்போ உன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வர்றீங்களோ அப்பொழுதுதான் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. 4வது காரியம் 2 சாமுவேல் புஸ்தகம், சீக்கிரமா வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரா? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறமும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தருக்கு உன் வீட்டை ஒன்று பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 4வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் என்ன பண்ணார் ஆண்டவர்? நீங்களாக்கி இருக்கிற. அவன் சத்துரு மாறணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவை நேசிங்க. நீ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், இயேசுவை மட்டும் நேசிச்சுப்பார். வேற ஒன்றும் வேண்டாம். நீ என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். நீ ஒரு காரியத்தையும் உலக ஜனங்களை தேட வேண்டாம். உன் சத்துருவை கண்டு நீங்க பயந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு பயத்தோடு திகிலோடு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை இப்படி மேற்கொள்ளுகிறாங்களே, என்னை அழிச்சிருவாங்களோ, இந்த பில்லி சூனியம் கட்டி என்னை மேற்கொண்டுருமோ, கட்டம் மறந்துருமோ, ஆண்டவரே சூனியமா என்னை மேற்கொண்டுன்னு சொல்லி ஒருவேளை நீ பயத்தோடு காரியத்தோடு நீங்க தேவ சமூகத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ எதை கண்டு பயப்படாத, என்ன நேசி, உனக்கு அப்போது இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 1 ராஜாக்கள் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்ததான காரியம். 1 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அப்படியே 4ஆம் வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நான் உன் ஸ்தலத்தில் உன் சிங்காசனத்தில் பேரில் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் தாவீது சொல்ல, ஆண்டவரே உன் ஆலயத்தை எப்படியாவது கட்டணும்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் உன்னை கொண்டு கட்ட போகிறது இல்லை. நீ என்ன நேசிக்கிற, ஆனால் உன் கையில் என்ன இருக்கு? இந்த ரத்த பழிகள் இருக்கிறது. அதனால உன்னை கொண்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆலயத்தை கட்ட மாட்டேன். ஆனாலும் உன் பிள்ளையை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஆலயத்தை கட்டுவேன். ஆண்டவர் தாவீதை கொண்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் உண்டாக்கினார். ஆனால் அந்த ஆலயத்தை சாலமோனை கொண்டே கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதல். ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எங்கும் இளைப்பாறு. எந்த இடத்துக்கு போனாலும் இளைப்பாறுதல், எங்கே போனாலும் சமாதானம், எந்த இடத்துல போனாலும் சந்தோஷம். படிக்கிற இடத்துலையா, வேலை செய்கிற இடத்துலையா, ஊழியத்துலையா, எங்கேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த சமாதானம் இன்னைக்கு நிறைய பேர் இழந்து போகிறதுக்கு காரணம் ஆண்டவரை தேடுகிறது இல்லை. ஆண்டவருடைய சமாதானம் எங்க அவரிடத்துல காணப்படாமல் போகிறதற்கு காரணம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் அவரை நேசிங்க, அவரை மட்டும் நேசிங்க. உங்களுக்கு இளைப்பாறுதலை கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது கடைசி காரியம், வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் இதை நான் கடைசியில் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பும் பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரியாசங்களை விட்டொழுதி இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லிற்று. ஹல்லேலூயா. 5வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. நீங்க வாழ்கிற வாழ்க்கை ஓகே நல்லது, ஆனா உன் மரணம் எப்பேற்பட்டதாக இருக்கிறதை நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். கர்த்தருக்குள்ள மரிக்கிறீங்களா? கடைசி நாளில் முறுமுறுத்துட்டு மரிக்கிறீங்களா? வாழ்கிற வாழ்க்கை எதனை நோக்கி இருக்கிறது என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இங்கே சொல்லுகிறான், யோவான் சொல்லுகிறான், அங்கே எங்க பண்றான்? பத்ம தீவில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டோட சத்தம் அவனுக்கு உண்டாகுது. அவன் அப்போ என்ன சொல்றானா? ஆண்டவருக்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் மரிக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல். நீ வாழ்கிற வாழ்க்கை ஓகே சந்தோஷமா இருக்கிறியா, நல்லது, ஆனால் உன்னுடைய மரணம் கர்த்தருக்குள்ளான மரணம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மரணமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 20:6 வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம். பாக்கியவானோ இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாயிருந்து அவர்களோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் யார் தெரியுமா? முதலாவது உயிர்த்தெழுதலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பங்குள்ளவர்கள். கர்த்தருக்குள்ள நீங்க மரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷம். இன்னைக்கு ஐயோ என்ன ஆண்டவரே மரணம் பத்தி பேசுறாங்களே, உலக ஜனத்துக்கு மரணத்தை குறித்து பேசினா பயம் வரணும். ஆனால் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மரணத்தை குறித்து எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? பயம் உண்டாகவே கூடாது. ஏன்னா நமக்கு மரணம் தான் என்ன? ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற காலம். ஹல்லேலூயா. நாம மரிச்சிட்டோம்னு சொன்னா எங்க போயிடுவோம்? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இதைதான் இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தை 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள்ள மரிக்கிறவன் தான் எல்லாம் எழுந்திர மாட்டான்.
ஆண்டவருக்குள்ள நீங்க மரிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில யார் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு சொன்னா கல்லறைகள் என்ன பண்ணும்? திறக்கப்படும். கல்லறையிலிருந்து ஆத்மாக்கள் எல்லாம், ஆவி ஆத்மா எல்லாம் எங்க போவோம்? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும். நீ கர்த்தருக்குள்ள மரிக்காம, நீ ஆண்டவருக்காக பாடுபடாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நீ வாழ்கிற வாழ்க்கை சொந்த காரியங்களாக நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ளா நீங்க வாழலன்னு சொன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்களுடைய மரணம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவனாய் வாழ்கிறீங்க. ஹல்லேலூயா. வாழ்வது மாட்டமல்ல, நம்முடைய மரணமும் தேவனுக்குள்ள இருக்கணும். தேவனுக்குள்ள நான் பாடுறேன், வசனம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், சபைக்கு போகிறேன், எல்லாம் நல்லது. ஆனா உன் மரணம் கர்த்தருக்குள்ளா இருக்கிறதா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் எல்லா காரியத்திலும் இன்னைக்கு எனக்கு மரணம் வரணுமானால், இன்னைக்கு நான் பேசிக்கொண்டே எனக்கு மரணம் வரும் என்று சொன்னா நான் கர்த்தருக்குள்ள போக வேண்டும் என்பதை நாம் வைராக்கியமா வைத்துக் கொள்ளணும். மரணத்தை குறித்து ஆண்டவரே இன்னைக்கு வேண்டாம்ப்பா, ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுங்க கேட்காதீங்க. ஜபத்தில் ஆண்டவரே என் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. வருகைக்குள்ள நாம் மறிக்கணும் இல்லையா? ஏன்னா நாமெல்லாம் யாரு? ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவரோடு நாமெல்லாம் எல்லாம் பண்ணுவோம், அரசாளுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கிருந்து வரும்போது நாமளும் ஆண்டவரோடு வரும் மேல இருந்து. அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். எபிரேயர் புஸ்தகம், சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9 - 11 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 - 11. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க கடவுள். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கீழ்ப்படியாம போயிட்டோம்னு சொன்னா அந்த இளைப்பாறுதலில் நாம என்ன பண்ண மாட்டோமா? காணப்பட மாட்டோம் சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. என் தேவ ஜனமே, உன் வாழ்க்கை கடைசி காலம் இது. இந்த ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அதனால நான் ஜாலியா இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி ஒருவேளை சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டவட்டமாய் சொல்லுகிற காரியம், நீ மரண பரியந்தமோ ஆண்டவருக்காக நீ உண்மையாய் வாழ்ந்தான்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார். முதல்ல எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றையும் இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, நீங்கள் கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடிக்கு அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படி நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கடவோம் என்று வசனம் சொல்கிறது. அப்படியாய் நாம் அவருடைய இளைப்பாறுதலில் கடந்து செல்லும்படியாய் உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்குங்க. இன்னைக்கு சொன்னபடிதான இந்த காரியங்கள், இந்த இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை நாம் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, இயேசுவுக்காய் வாழ்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய மரணமும் இயேசுவுக்காய் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய இளைப்பாறுதல் நிச்சயமாகவே பரலோகத்தில் இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்